வியாசர்பாடி மாதா கோயிலில் சாஸ்திரி செத்துட்டாரு. சாஸ்திரி பேரை வச்சு ஒரு குடிசைகள் போட ஆரம்பிச்சு அந்த ஓரத்தில் ரோட்டு ஓரமாக. அப்போ இது இந்த பக்கம் பூரா சுற்றி தண்ணி. பக்தவச்சலங்காண்டிலாம் ஆளுக்கு 2 ரூபா வசூல் பண்ணி இங்கே போகாதீங்க செத்துருவீங்க அது இது வசூல் எதுக்கு நாங்கள் கவலைப்படல, கடவுள் காண்டி வந்துட்டோம், சாக போகிறது போகிறோம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு 9 மணிக்கு வந்து போட்டோம். குடிசைகள் புத்தராலயத்தில் போட்டு வர்மா தமிழர் இளைஞர் மன்றம் சொல்லி ஒன்று ஆரம்பித்து அவர் 100 வீடுக்கு அவர் ஓலவாம்பு வாங்கி கொடுத்தார். யார்? அந்த ஃபாதர் மதம் வாங்கி அவர் செய்த பெரிய உதவி அது எல்லாத்துக்குமே போந்துச்சு. புத்தராலயத்தில் எங்கே கூட்டம் முடியல அங்கே கூட்டம் போட்டோம். அப்போ வீடு கிடைக்கல, என்ன பண்ணுறது, நம்ம இடம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லும்போது இந்திரா காந்தி ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. நேரு வந்து இறந்துட்டாரு. புத்தராலயத்தில் போட்டு வர்மா தமிழர் இளைஞர் மன்றம் சொல்லி ஒன்று ஆரம்பித்து அதில் பட்டாதாரியெல்லாம் சில பேரை தலைவராக தேர்ந்தெடுத்தோம். அதில் பி சண்முகன் ஒருத்தர், சுகுண செயலாளர், வேணுகோபால் துணைத் தலைவர், நிர்வாகம் அமைச்சிருந்தோம். ஆளுக்கு 2 ரூபா வசூல் பண்ணி அதில் தலைவர் செயலாளர் எங்களுக்கு அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு போட்டு நாங்கள் ஒரு ஓடுமுள்ள மாதிரி வேலை செஞ்சோம். அப்போது இங்கே எப்போ போடுறது, இங்கே நைட்டோடு போடணும். 1966 ஜனவரி 26 நைட்டு 9 மணிக்கு. ஆனால் அந்த ஓலக்கொம்பு என்ன பண்ணுறது, அப்போ ஓட்டேரி பக்கம் வாடகை இருந்ததுனால கனி நாடார் அங்கே இருந்தார். அந்த ஓட்டேரி முனையில் தங்கமான மனுஷன் ஒரு 50 பேர் சேர்ந்து இந்த ஏரியாவை ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த ஏரியாவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாம் ஜனங்கள்லாம் இங்கே உள்ளவங்க சுற்று உள்ளவங்களாம் இங்கே போகாதீங்க செத்துருவீங்க அது இது வச்சுருங்க எதுக்கு நாங்கள் கவலைப்படல, கடவுள் காண்டி வந்துட்டோம், சாக போகிறது போகிறோம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு 9 மணிக்கு வந்து போட்டோம். குடிசைகள் ஒரு 50 பேருக்கு கொடுத்தாரு. கொஞ்சம் காசு கொடுத்துட்டு வச்ச காசு கடனை வச்சுட்டு கட்டோம். ஆனால் அவருக்கு இது வரைக்கும் ஒரு நன்றி சொல்லணும்னா அதுக்கு சொல்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது. அப்போ வீட்டுக்கு 2 ரூபா, 1 ரூபா சங்கத்துக்கும் 2 ரூபா அந்த தண்ணி இதுக்கு போடுறதுக்கு வசூல் பண்ணி போட்டோம். குடிசை போட்டதில் எங்கள் ஃபாதர் மந்தவாணி இங்கே இது வச்சுருக்காரு. மந்தவாணி அதை அழைச்சி எல்லாத்தையும் கொஞ்சம் கூட்டம் போட்டு வர வச்சு பேசி அவர் ஒரு இது பண்ணிட்டாரு. இங்கே உள்ள அதிகாரிகள் ஏதோ பண்ணதுனால, அவருக்கு துரோகம் பண்ணதுனால அவர் நான் இந்துக்களுக்கு உதவ மாட்டேன், தமிழர்களுக்கு உதவுவேன் அப்படின்னாரு. சரி ஏதோ சேர்றத பண்ணிக்கிறேன், நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்போ கிறிஸ்டினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. என் பேர் இருதயம்ன்றதுனால என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. நான் போனேன், கேட்டேன். அப்போ என் கூட வந்து இப்போ இந்த சிநேகர்கள்லாம் நீங்கள் எங்களோட இருங்க, நாங்கள் உங்களுக்கு இடம் பிடிக்கிறோம். அப்போ இந்த பள்ளத்தில் அங்கே அது பள்ளம், நீங்கள் சொல்கிற இடம் இருக்க அந்த இடம் பள்ளம். அதில் 55 அவர் 100 வீடுக்கு அவர் ஓலவாம்பு வாங்கி கொடுத்தாரு. யார்? அந்த ஃபாதர் மதம் வாங்கி அவர் செய்த பெரிய உதவி அது எல்லாத்துக்குமே போந்துச்சு. இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு, ரொட்டி, போக்குவரத்து எல்லாம் அங்கே போய் அந்த வியாசர்பாடி மாதா கோயிலில் எல்லோரும் அதை வாங்குவாங்க. ஆனால் அன்பு ஒன்று பார்க்கணுன்னா அவர்கிட்ட தான் பார்க்கணும். பாசத்தோடு பார்த்தார், பாசத்தோடு இருந்து எல்லாம் அவர் நல்ல உதவி செய்தார், மறக்க முடியாத ஒன்று. அப்போ அந்த குடிசைகள் போடும்போது எப்போ போடுறது அப்படின்னு கேட்டால் அந்த நேரத்தில் சாஸ்திரி செத்துட்டாரு. சாஸ்திரி பேரை வச்சு ஒரு குடிசைகள் போட ஆரம்பிச்சார் அந்த ஓரத்தில் ரோட்டு ஓரமாக. அப்போ இது இந்த பக்கம் பூரா சுற்றி தண்ணி. பக்தவச்சலங்காண்டிலாம் இந்த 55 பேர் மில்ல வேலை செஞ்சவங்க. ஆனால் வருமானம் வந்தவங்களுக்கு தான் இடம் கொடுக்கணும், உள்நாட்கள் யாரையும் உள்ளார விடாது, ஏன்னா பிரச்சனை வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சட்டத்தோட தெருவாக ஆரம்பித்தோம். 55 வீடு, 2 தெரு. இந்த 2வது தெருவிலேருந்து ஆரம்பித்தோம். 1வது தெரு அது அல்ல, இப்போ கோயில் இருக்குல்ல அதெல்லாம் இல்லை. ஆரம்பித்து 1 2 கொடுத்த மாதிரியா ஜாதி வாரியாக இல்லாமல் மத வாரியாக இல்லாமல் 2 பேருக்கு 2 பேர் இடம் இல்லை. தேவர் தேர்வா கோடாறு எல்லாம் அப்படி ஊடார போட்டு அப்படியே கொண்டாந்து உட்கார வச்சோம். முஸ்லீம்களும் 2 பேருக்கு இடையில் ஒரு ஆள் எப்படிமா இப்படி வச்சோம். அடிச்சா அங்கேருந்து செக் பண்ணுறது, அவங்க ரெக்கார்டு இருக்கும், அந்த ரெக்கார்டை வச்சு வரைஞ்சிருக்கேன். அப்போ வீட்டு நம்பர் நாங்களாம் கவர்மெண்ட்டு எங்களுக்கு கவர்மெண்ட்டு பிரிக்கும் அப்படின்னு சொல்லி பக்தவச்சலத்தை பார்த்து பயந்தோம். பக்தவச்சலம் காலனின்னு பேர் வச்சோம். ஆனால் பிரிக்கலை. சுற்றி தண்ணி, இவ்வளோ தண்ணியில் இறங்கி தான் வரணும். பொம்பளை பிள்ளைலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஜனங்கள் நைட்டில் கஷ்டப்பட்டு வருவாங்க. நாங்கள் மெல்ல விளைஞ்சவங்களாம் சின்ன டென்ட் மாதிரி போட்டுக்கிட்டு அந்த கீழே தான் தரையில் படுத்த உடனே கரையாக அரைச்சிடும் சட்டையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது, நைட்டு போகிறோம் டியூட்டி பார்க்குறது இல்லையே.
நைட்டு போனவங்க பார்க்கலாம், பகலில் பார்த்து அது நைட்டு அப்படிமா பார்த்து கேட்டு படிப்படியாக மைனர் மோசஸ் மேயர் அவர் இருந்தார். அவருடைய அப்போ தனிகாஜலம் பக்கத்தில் அன்பிகரசன் தான் ஃபஸ்ட்டு ஹெல்ப். அன்பிகரசன் நீங்கள் போங்கப்பா, நாங்கள் இருக்கேன் அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ணார். ஆனால் பணம் யாரும் கொடுக்கல. பணத்தை நாங்கள் கேட்கவும் இல்லை. பைப் கேட்டோம், ஏயுள்ள பைப்பு. அவர் மோசஸ் ஒரு 5 பைப்பு ஏற்பாடு பண்ணார். பைப்பை போட்டால் தண்ணி வராது, பூரா உப்பு தண்ணியாக இருக்கும். என்ன பண்ணுறது, என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன், ஆனால் அனுமதி கிடையாது, இருந்தாலும் செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்படி படிப்படியாக மத்திய அரசு கடைக்கிட்டு இருக்கு. இப்படி பெட்டிஷன் கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது 1967 6 முடிஞ்ச 7 எலெக்ஷன் வந்தால் ஓட்டு எங்களுக்கு எங்கே வாடகைக்கு இருந்தோமோ அங்கே இருந்துச்சு. ஓட்டுகள் 67 போட்டோம். அப்போது எங்களுக்கு பெரும்பகுதி அங்கே இருந்து வந்தவங்கள டிஎம்கே. அப்போ பக்தவச்சலங்காரணிக்கு தகவல் எப்படின்னு சொன்னால், பைய ஒன்று கோர்த்து போட்டுக்கிட்டு வருவாங்க அங்கேருந்து. அப்படி தெருக்கடலில் போகும்போது இந்த பையை பார்த்துட்டு அது கருப்பு ஜெகமாக இருக்கும். அந்த ஒரு பை அது சம்மந்தமே இல்லை. நாம் அதுக்குன்னு கேட்டு வாங்கலை. அதோட இங்கே சங்கத்துக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு புறாமை ஒரு 55 பேருக்குள்ளே அந்த பிஎன்ஜிமின் தொழிலாளர் தான் சங்கம் வச்சுருந்தா, அந்த சங்கத்தை ஆளுக்கு தான் தேர்ந்தெடுத்தாங்க. அப்போது உள்ளுக்குள்ளேயே கிளம்பிடுச்சு இந்த ஜாதி பிரச்சனை எல்லாம். அவங்க பக்கத்தில் கிறிஸ்டினாக இருக்காங்க. அப்போது குடியிருக்கிற நேரத்தில் படிப்படியாக வந்துருச்சு ஜனம். ஒரு 250 பேர் இப்படி சுற்றி மொத்த பக்கம் தண்ணி நிற்கும். படிப்படியாக ஆனால் செக்கப் பண்ணி தான் விடுறது. கெட்டதெல்லாம் இருக்காது. போலீஸு ரொம்ப எச்சரிக்கையாக போலீஸும் நடவடிக்கை எடுக்காங்க. அந்த இடையில ஆரிய சமாஜக்காரங்க வந்தாங்க. அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க குடிசை போட்டு இந்த இப்போ இருக்குல்ல பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடம் இருக்குல்ல, அந்த ஆரிய சமாஜ் அங்கே போர்டே இருக்கும். ஆரிய சமாஜ் 66 அவங்க ஹெல்ப் பண்ணி வைத்தியம், டாக்டர்ஸு, டீச்சர்ஸு எல்லாம் கொடுத்து உதவி பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் சம்பளம் அவங்க தான் கொடுத்தாங்க. சில வாரங்களில் ஆளுகளுக்கு நிறைய உதவி செஞ்சாங்க. சாப்பாடு போடுறது, வாரங்களில் மாதக்கணக்கில் சாப்பாடு போட்டு அவங்களாம் வர வைக்கிறது. இதுக்கு இடையில் நம்ம ஊருக்குள்ளே இந்த தேர்தல் வச்சாங்களே, தேர்தல் வச்ச நேரத்தில் அங்கே தேர்தல் நடத்தும்போது யார் தலைவராக நிற்கிறோம், இந்த பழைய ஆளுலாம் நிற்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ஜாதி பிரச்சனை பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் பிடிக்கல. அவங்க வெளியவே இருந்துட்டாங்க. உதவி செய்கிறது ஊருக்குள்ளே வேலை செய்கிறது, போக்குவரத்து எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறது, இந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறது, இங்கே நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்னு நம்ம கூட சேர்த்துக்கிட்டு பில்லாடுகளாக வேலை செய்யும்போது என்னை தலைவராக செயலாளராக இன்னொரு ஆள் தமிழ்முத்து, அவர் இறந்துட்டார். செயலாளராக பொருளாளர் இப்படி ஏன்னா துணைத் தலைவர் அவர் வேணுகோபால் இருந்தார். அவர் வரல, இருந்தாலும் போட்டோம். 55 குடிசையில் பேர்களை போட்டு இருந்திருக்கும்போது செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம். சில தனி கேஸு வேலை இல்லாமல் தெரியும். பிஎன்ஜி மில் தொழிலாளர்கள் மட்டுமா தேர்தல், நாங்கள் ஊருக்குறவங்களாம் இல்லையா, நாங்கள் இருக்கிறோமே, எங்களுக்கு இவங்க யாருன்னு கேட்டால் அவங்க அந்த பிஎன்ஜி மில் தொழிலாளருக்கு அண்ணன் தம்பி அப்படின்ற முறையில் வந்து சேர்ந்தவங்க. பிஎன்ஜி மில் தொழிலாளர் அவங்க அந்த முறையில் வந்தவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை கிளப்பி. அப்போ தான் நான் என்ன பண்ணேன், சரி தலைவர் பதவி நான் வந்துட்டேன் ரைட்டு. அங்கே ஆரிய சமாஜ் கட்டி கொடுத்த கொட்டாயில் ஜனங்களை கூட்டி எல்லாத்தையும் கூட்டு எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாம் ஜாதி பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் மீட்டிங் போட்டு. அப்போ இங்கே தலைவர் பதவியில் இந்த மாதிரி வந்திருக்குறோம். அவங்க கேட்குறாங்க, இங்கே நைட்டு நோட்டீஸ் விட்டு கேட்குறாங்க. இதான் 67 நடந்துச்சு. எடுக்கிறாங்கன்னா நான் அப்போ அந்த ரத்தனம்பிள்ளைன்றவர் பர்மாவிலேயே ஒரு ஹெட்டு 10 வீட்டுக்கு ஹெட்டுன்னு சொல்லிட்டு பர்மாவில் போடுவாங்க ஆஃபீஸ் கவர்மெண்ட்லேயே செய்யுங்கன்னு சொல்லி. அவர் அங்கே கமாகச்சின்ற ஊரில் அங்கே இருந்தார். அவரை நானே தான் முன்மொழிஞ்சு அவரை வர வச்சு நாங்கள் என் கூட செயலாளராக வந்தவரை அவர் தேர்ந்தெடுத்தார். பொருளாளர்னு கருப்பியா செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார், அவரை தேர்ந்தெடுத்தார். நான் கருப்பியா செட்டியார் அவர் சிவகங்கைக்காரர். அப்போ கோயில் உருவாக்கணும், கோயில் வேணும்னு சொல்லி தாய்மார்கள்லாம் கேட்டாங்க. அப்போது கோயில் உருவாக்கணும்னா கோயில் என்ன பண்ணுறது, நான் கொஞ்சம் அதில் ஒரு வெறுப்புடையவன். சாமியை கும்பிடுறதில்லை, அங்கேயும் கோயிலுக்கு போகிறதில்ல, கும்பிடுறதில்ல. ஜனங்கள் அழுக ஆரம்பிச்சு. நைட்டில் இறந்துட்டேன், குழந்தை திடீர்னு இறந்தது, பேதி ஆகிடுறாங்க. முழுச பெரியவங்க கூட இறந்துடுறாங்க இந்த இடத்துல. என்ன செய்யறா, கோயில் கட்டி ஆகணும். கோயில் கட்டிருக்கும்போது 10 பைசா 5 பைசா நாடகம் இதுதான் வரும் வசூல். அப்போ ஒரு 110 ரூபா மொத்தமே வந்துச்சு.